Good morning, 4th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது என்னது இஎன்விடி ரிவிஷனில் நோட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம 2 lessons 3rd and 4th லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 5th 6th and 7th லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஜிகே இன்ஃபர்மேஷன். ஸோ இது பயப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான், உங்கள் ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. ஜஸ்ட் இதை நீங்கள் நோ பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது லைஃப்பில் யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, சரிங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது கவனிங்க. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு? இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் டு கம் அப் இன் தெலுங்கானா பை May 2021. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எந்த இயர்? 2021 இல்லையா? ஸோ இந்த இயரில் மே மாதம் தெலுங்கானா அப்படின்ற ஸ்டேட்டில் ஒரு இடத்துல என்னதான் ஒரு இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வரப்போதான். ஸோ சோலார் பவர் பிளான்ட்னா நம்மளுக்கு தெரியும் என்னது. சோலார் செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்ம சன்லைட்டை அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அந்த ஹீட்டை அப்படியே எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சோலார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ அதான் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்வாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்களாம், வாட்டரில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி. இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுதா? தண்ணியில் மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகுது பாருங்கள், எல்லாம் மிதக்குது. ஸோ ஒரு வாட்டர் ரிசர்வாயரில், ஒரு லேக்கோ இல்லை ஒரு ரிவர், ஒரு லேக்கில், ஸோ லேக்கெலாம் தண்ணி ஸ்டாக்னேட் ஆகிருக்கும் இல்லையா, தேங்கி நிற்கும். ஸோ ஒரு லேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு பெரிய லேக்கில் ஃபுல்லாக அந்த சோலார் செல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி, நிறைய சோலார் செல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி, அது அப்படியே அந்த சன்லைட் ஸ்ட்ரைட்டாக அது மேலே விழுந்து அதுலேருந்து அந்த ஹீட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே இப்போ வரைக்கும் இந்தியாவிலே இதான் ரொம்ப பெருசாக, ரொம்ப லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு பேர் எடுத்திருக்கு. ஸோ இது எங்கே இருக்குது? தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம்? இந்த வருஷம் மே மந்தில் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சோலார் செல்ஸ், அந்த இடம் பேர் என்ன அப்படின்னா ராமகுண்டம் அப்படின்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேரே ராமகுண்டம் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. ஸோ அதில் 100 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சிங்கிள் லொக்கேஷன்லேயே ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. அதோட ஒரு பகுதியாக காயம்குளம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்களாம். ஒரு காயம்குளம் கேஸ் பிளான்ட் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் அங்கேயும் இதே மாதிரி ஃப்ளோட்டிங் சோலார் பவர் செட்டப் வச்சுருக்காங்களாம். அங்கே எவ்வளோ ரெடி பண்ணலாம் அப்படின்னா, அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 92 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுமா. அதுவே சீமாத்ரி பவர் பிளான்ட் அப்படின்ற ஒரு இடத்துல 25 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஸ்மால் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறாங்களாம், கம்மிங் இயரில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில், அங்கே எட்டயாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய 230 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய செட்டப். அப்போ கண்டிப்பாக இதோட பெருசாக இருக்கும் இல்லையா? இந்த ராமகுண்டம் பவர் ப்ராஜெக்ட் 100 மெகாவாட்ஸ் தான். பட் இந்த எட்டயாபுரத்தில் 230 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். அப்போ இன்னும் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இதில் வருது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே யார் பண்ணுறாங்க அப்படின்னா NTPC அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். அது ஒரு கவர்மெண்ட், ஒரு கம்பெனி. ஸோ அது என்ன அப்படின்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் அப்படின்வாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இது நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த சோலார் செல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. இதை லாஸ்ட் இயரே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த NTPCயோட ஹெட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் லாஸ்ட் இயரே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த கோவிட் லாக்டவுன், இந்த பேண்டமிக் லாக்டவுனால் எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ லாக்டவுன் ரிலீஸ் ஆனால இப்போ நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது இந்த மே மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 monthஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது அவங்க ஃபுல்லாக அந்த செட்டப் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 4 crores rupees இது செலவாச்சான். ஸோ இது மொத்தம் எவ்வளோ பிளான் அப்படின்னா டோட்டலாக அந்த அவங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க பாருங்களா, அந்த சோலார் செல்ஸ் எல்லாம். அது எவ்வளோ ஏரியா அப்படின்னா 450 ஏக்கர்ஸாம். தண்ணியில் ஒரு பெரிய லேக்கில் 450 ஏக்கர்ஸில் அவங்க அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த ப்ராஜெக்டோட அந்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 430 crore. அந்த ப்ராஜெக்ட்ஸ் மொத்தமாக விலை 430 crore ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ இதில் நிறையா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மே மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதை மே மந்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோலார் செல்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றாங்க.
ஸோ வந்து இது இப்போ செட்டப் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் வந்து நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கம்பைன் பண்ணி நிறைய சேர்ந்த அப்புறம் தானே நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் ஃபேஸ் 1 வந்து எப்போ தரப்போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2022 ஜான்வரியில் வந்து 800 மெகாவாட்ஸ் சேர்ந்தோன்னே கொடுத்துருவாங்களாம். ஸோ வந்து 800 மெகாவாட்ஸ் கிடச்ச அப்புறமா கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் எப்போ ஜான்வரியில் 1 டைம் அப்புறம் மார்ச்சில் 1 டைம். ஸோ 2 டைம்ஸில் நம்மளுக்கு அதை வந்து பிரித்து 800 மெகாவாட்ஸாக நம்மளுக்கு அதை கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த இயர் மே மாதம். பட் நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது எப்போ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் ஒரு ஃபேஸ் கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் இன்னொரு ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். இதோட இந்த இன்ஃபர்மேஷன் ஃபினிஷ் ஆகுது. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, பயப்படாதீங்க. என்ன மிஸ் இப்படி டிஃப்ரெண்ட்டாலாம் சொல்கிறீங்களே மிஸ்ன்னு பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. சரிங்களா? இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கணும். ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டுருக்காங்க மிஸ் இது சொல்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்போ தான் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெசன் பார்க்கலாமா? கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லெசன் 3 and 4 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ லெசன் 5 பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 5 என்னது? சாயில் அண்ட் த கிராப்ஸ் க்ரோ இன் இட். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த சாயிலில் என்னென்ன விதமான கிராப்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் சாயில்? ஸோ சாயில் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஆன்சர் பாருங்கள், அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், கிளே சாயில், லோமி சாயில், பேட்டி சாயில். ஸோ இதில் ரொம்ப வந்து ஃபர்டிலிட்டி அதிகமாக எதில் இருக்கும்? நிறையா நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த சாயில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாஸ்ட் 2 கொடுத்துருக்கு பாருங்கள், லோமி அண்ட் பேட்டி சாயில். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஹியூமஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து எந்த சாயில் அப்படின்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க அலுவியல் சாயிலும் ரொம்ப நல்லா வளரும். செகண்டாக கொடுத்துருக்க அந்த பிளாக் சாயில் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். அதில் நிறைய காட்டன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். காட்டனுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான சாயில் தான் இந்த பிளாக் சாயில். அதுக்கடுத்து ரெட் சாயில். ரெட் சாயிலில் அவ்வளோ வந்து நம்ம எதுவும் ஃபார்மிங் பண்ண முடியாது, ரெட் கலரில் இருக்கும். லேட்ரைட் சாயில் வந்து 2-3 சாயில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதுவும் வந்து ரெட்டிஷ் பிங்கிஷ் கலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளே சாயில்னால் களிமண். ஸோ நம்ம ரிவர் ஓரத்தில் அந்த களிமண் இருக்கு இல்லையா? ஸோ அந்த களிமண்ணை தான் கிளே சாயில் அப்படின்வாங்க. ஸோ இந்த அலுவியல் சாயில் எங்கே இருக்கும் மிஸ் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிவர்ஸோட சைட்ஸில் இருக்கும். ஸோ வந்து ஒரு ரிவர் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்க அந்த அந்த சாயில் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் இல்லையா? ஸோ அது கொண்டு போய் அந்த இன்னொரு இடத்துல விடும்போது அங்கே அந்த சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆயிடும். ஸோ அந்த சாயில் தான் வந்து அலுவியல் சாயில் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ஹவு இஸ் சாயில் ஃபார்ம்? சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன். அந்த ப்ராசஸ் பேர் என்ன? டிஸ்இன்டிகிரேஷன் அப்படின்வாங்க. ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ராக் வந்து என்னாகும், அது பிரேக் ஆகி ஸ்மால் ஸ்டோன்ஸாக மாறிடும். மறுபடியும் அந்த ஸ்டோன்ஸ் பிரேக் ஆகி என்னாகும், அப்படியே பவுடராக மாறிடும். அதான் சாயில். ஸோ இது எப்படி நடக்குது மிஸ் அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு மார்னிங் எப்படி இருக்குது, சுற்றி கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா? அதுவே நைட் எப்படி இருக்குது, கூலாக இருக்குது. ஸோ இந்த மார்னிங் ஹாட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ராக்ஸ் எல்லாம் அப்படியே விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த ஹீட்டில். திருப்பி நைட் என்ன ஆகும், அந்த கூலிங்கில் மறுபடியும் சுருங்கிடும். ஸோ வந்து கான்ட்ராக்ட் ஆயிரும். இதுவே டெய்லி மறுபடியும் நடக்கிறதுனால என்ன ஆகுது, அது எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி டெய்லி நடக்கிறதுனால அந்த ஒரு ஃபோர்ஸில் அது அப்படியே பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டே இருக்கும். பிரேக் ஆகி அந்த பெரிய ராக் வந்து ஸ்டோனாக மாறும், ஸ்டோன் வந்து பவுடராக மாறிடும். ஸோ ஃபைனலி அந்த பவுடராக இருக்கதான் நம்மளுக்கு சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஹவு இஸ் சாயில் டிஃப்ரெண்ட் இன் கலர்? ஸோ சாயில் வந்து எப்படி கலரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து சில சாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும், சில சாயில் வந்து பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் ரெட் சாயில், பிளாக் கலரில் இருக்கிறது பேர் தான் பிளாக் சாயில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், விச் சாயில் ஹேஸ் கிரேட் ரிட்டன்டிவிட்டி? ஸோ வந்து ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா தண்ணியை வந்து அதை வந்து உள்ளே அப்சார்ப் பண்ணி ரொம்ப நாள் வச்சுக்கும். அது வந்து தண்ணி அவ்வளோ ஈஸியாக விட்டுறாது. உள்ளே தண்ணி அப்படியே அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ எந்த தண்ணியில் ரொம்ப நாளைக்கு அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பிளாக் சாயிலுக்கு தான் அதிகமாக அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிற அந்த தன்மை இருக்குமா. ஃபிஃப்த் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டைல் சாயில்? எந்த சாயில் வந்து ஃபர்டைல் சாயில்னு சொல்கிறாங்க? அதாவது ஃபார்மிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாயில், எதில் வந்து பிளான்ட் நம்ம கல்டிவேட் பண்ணோன்னா ஈஸியாக கல்டிவேட் ஆகும், நல்லா வளரும் அப்படின்னு எந்த சாயிலில் வளரும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், த சாயில் வித் நீடட் அமௌண்ட் ஆஃப் நைட்ரேட், ஃபாஸ்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் சால்ட். ஸோ இந்த மினரல்ஸ், இந்த நைட்ரேட், ஃபாஸ்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் தான் ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th one, what kind of plant grow in the sandy soil? சாண்ட்னா மணல், நம்ம கடலோரத்தில் இருக்கு இல்லையா மணல், ஸோ அதான் சாண்ட் அப்படின்வாங்க. அந்த சாயிலில் எந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் என்னது? கோகோனட் அண்ட் பாம் ட்ரீ. கோகோனட்னா தென்னை மரம், பாம் ட்ரீனா பனைமரம். ஸோ இது ரெண்டும் தான் வந்து சாண்டில் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படின்றாங்க. 7th one, வாட் கைண்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோ இன் த லோமி சாயில்? ஸோ லோமினா அதிகமாக அந்த ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும், நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரியான சாயிலை எது வந்து ரொம்ப அதிகமாக விளையும், எது ரொம்ப அதிகமாக நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், பேடி, பிளான்டெயின் அண்ட் டர்மரிக். ஸோ ரைஸ், பிளான்டெயினா பனானா, டர்மரிக் ஸோ மஞ்சள். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வளரும் இந்த சாயிலில் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 8th one, வாட் இஸ் கால்ட் அலுவியல் சாயில்? அலுவியல் சாயில்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், த சாயில் தட் இஸ் ஃபவுண்ட் இன் த டெல்டா ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் இஸ் நோன் அஸ் அலுவியல் சாயில். ஸோ டெல்டா ரீஜன்னா என்ன அப்படின்னா, ரிவர் போய் சீல மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த வாட்டர். ஸோ அந்த சீயோட அந்த மவுத் ஏரியா, அந்த ரிவர் போய் ஜாயின் ஆகும். அந்த ஏரியாவில் அந்த ரிவர் என்ன பண்ணும், அது வந்து அந்த ஆன் த வேல அது ஃப்ளோ ஆகி வரும்போது நிறைய இடத்துல மண்ணெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், அது கொண்டு போய் அந்த ரிவர் ஜாயின் அந்த சீயோட ஜாயின் ஆகிற இடத்துல அது என்ன பண்ணிடும், அதை போய் செடிமெண்ட் ஆக்கிடும், போய் எங்கள் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை டெபாசிட் பண்ண சேர்க்க என்ன ஆகும், அந்த லேண்ட் வந்து அந்த ரிவருக்கு மேலே ஹையாக வந்துடும். ஸோ அங்கே இருக்க அந்த சாயில் தான் அலுவியல் சாயில் அப்படின்வாங்க. அப்போ மோஸ்ட்லி இந்த ரிவர் வந்து சீயோட மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை சுற்றி இருக்க சாயிலாம் என்னது, எல்லாமே அலுவியல் சாயில் தான். 9th one, ஹவு டூ சாயில்ஸ் டிஃபர் இன் ஆர்கானிக் மேட்டர்? ஸோ சாயிலில் வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, சில இதில் அதிகமாக இருக்கும், சில இதில் கம்மியாக இருக்கும் இல்லையா, அது எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், பிளாக் சாயில் ஹேஸ் லிட்டில் ஆர்கானிக் மேட்டர். பிளாக் சாயிலில் கொஞ்சம் தான் ஆர்கானிக் மேட்டர் அப்படி இருக்குன்றாங்க. அலுவியல் சாயில் ஹேஸ் லெஸ் ஆர்கானிக் மேட்டர். அலுவியல் சாயில்லையும் கம்மியாக தான் ஆர்கானிக் மேட்டர் இருக்குமா. பியட்டி சாயில் ஹேஸ் மோர் ஆர்கானிக் மேட்டர். ஸோ இந்த பியட்டி சாயிலில் தான் அதிகமாக ஆர்கானிக் மேட்டர், ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அது அதிகமாக இருந்தால் தான் அங்கே பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக வளரும். சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th one, ஹவு டு வி ப்ரொடெக்ட் க்ராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் ஃபஞ்சை? ஸோ வந்து பெஸ்ட் அண்ட் ஃபங்கைனா அந்த பூச்சியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, பூச்சி படந்துடும் செடி மேலே. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், பை யூஸிங் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபஞ்சிசைட்ஸ் வி ப்ரொடெக்ட் க்ராப் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு விற்கும் இல்லையா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ராப்ஸை வந்து நம்ம இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. 11th one, எக்ஸ்பிளைன் ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ். ஸோ க்ராப் ரொட்டேஷனாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் ஆர் க்ரோன் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் அ சேம் ஃபீல்ட். திஸ் இஸ் நோன் அஸ் ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ். ஒரே ஃபீல்டில் ஒரே அந்த நிலத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்து வேறு க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ராப் ரொட்டேஷன் அப்படின்றது. அது ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்துக்கு வேறு பிளான்ட்டுக்கு வந்து வேறு நியூட்ரியன்ஸாக தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரைஸ் கல்டிவேட் பண்ணுறீங்கன்னா ரைஸ்க்கு வந்து நைட்ரேட் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது சாயில் இருக்க நைட்ரேட் எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா ரைஸ் கல்டிவேட் பண்ணி முடிச்சப்பறமா நீங்கள் வேறு ஏதாவது பிளான்டைனோ டர்மரிக்கோ போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது நியூட்ரியன் தேவைப்படும். அப்போ அது என்ன பண்ணிடும், நைட்ரேட்டை விட்டு வேறு ஏதாவது நியூட்ரியன் எடுக்கும்போது அந்த டைம் கேப்பில் நைட்ரேட் மறுபடியும் சாயிலில் வந்து வந்துடும். ஸோ நேச்சுரல் ப்ராசஸாக வந்துடும். திருப்பி நீங்கள் அடுத்து வேறு க்ராப் போட்டிங்க, டர்மரிக் போட்டிங்க, சுகர் கேன் போட்டிங்கன்னா அதுக்கு வேறு நியூட்ரியன் தேவைப்படும். ஸோ அது வேறு எடுக்கும். அப்போ வந்து தீர்ந்து போனதெல்லாம் மறுபடியும் என்ன ஆகும், கொஞ்சம் நாளில் திரும்ப மறுபடியும் வந்துடும் அந்த சாயிலில். ஸோ அதனால் அப்படி பிரேக் விட்டு நம்ம பண்ணுவோம், மாற்றி நம்ம க்ராப் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா பியூராக நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12th one, மென்ஷன் சம் அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ். ஸோ அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபுட் ஸ்டஃப்பில் வந்து வேறு ஏதாவது பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த சாப்பாடு பொருள் இருக்கு இல்லையா, அதில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கலப்படம் பண்ணுறதுன்னு இல்லையா, சாப்பாடில் கலப்படம் பண்ணுறது அப்படின்வாங்க. அதை தான் வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், வனஸ்பதி இஸ் மிக்ஸ்டு வித் கீ. ஸோ நெய்யில் வந்து வனஸ்பதினா டால்டா அப்படின்வாங்களே, அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. கிரேவல் இஸ் மிக்ஸ்டு வித் தால். ஸோ பருப்பு வகையில் வந்து குட்டி கல்லை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களாம். சாக் பவுடர் இஸ் மிக்ஸ்டு வித் சுகர். சர்க்கரையோட என்ன மிக்ஸ் பண்ணுறாங்களாம், சாப்பீஸ் பவுடர். நம்ம இங்கே போர்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ரைட் பண்ணுறதுக்கு, அந்த சாப்பீஸ் பவுடரை சுகரில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட், டேட் சீட் பவுடர் இஸ் மிக்ஸ்டு வித் காஃபி பவுடர். காஃபி பவுடரில் பேர்ச்சம்பள கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டையை பவுடர் பண்ணி அதை வந்து இந்த காஃபி பவுடரோட மிக்ஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இது மாதிரியான ஃபுட்டில் வந்து கலப்படம்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் அடல்ட்ரேஷன் அப்படின்வாங்க. சரிங்களா, அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஸோ ஓகே, 5th லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிறோம், 6th லெசனுக்கு மூவ் ஆன் ஆகிறோம். 6th லெசன் பேர் என்ன? ஃபோர்ஸ், ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஷுட் வி டூ டு மூவ் அ டேபிள் டு ரூம்? ஒரு டேபிளை வந்து ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். வி மஸ்ட் புஷ் ஆர் புல் த டேபிள். நம்ம என்ன பண்ணணுமா? எதர் நம்ம தள்ளணும் இல்லை இழுக்கணும். புஷ்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு வழி என்னென்னா உள்ளே தள்ளி விடணும், இல்லை வந்து உள்ளே நம்ம போயிட்டு வெளியிலேருந்து அந்த டேபிளை உள்ளே இழுத்துட்டு போகணும் இல்லையா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. என்னது? புஷ் ஆர் புல். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். வாட் ஷுட் பி யூஸ்டு டு புஷ் த ஸ்கூட்டர் இன்டு கராஜ்? ஸோ வந்து ஒரு கராஜில் வந்து நம்ம ஸ்கூட்டரை உள்ளே தள்ளி விடணும்னா என்ன பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றாங்க. ஸோ அது என்ன எனர்ஜி? மஸ்குலார் எனர்ஜி அப்படின்வாங்க. மஸ்குலார் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி ஷுட் பி யூஸ்ட். ஸோ மஸ்குலார் எனர்ஜினா நம்ம கையும் காலும், நம்ம காலில் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபோர்ஸாக தள்ளும்போது தான் அந்த எனர்ஜியை மஸ்குலார் எனர்ஜி அப்படின்வாங்க. ஸோ அந்த எனர்ஜியும் ஹீட் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஸ்கூட்டரை உள்ள கராஜ்குள்ளே வந்து புஷ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஹவு டு மசில்ஸ் கெட் எனர்ஜி? நம்ம மசில்ஸ்க்கு வந்து எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்? நம்ம ஃபுட்டு நம்ம ஸ்டொமக்குள்ளே போகும்போது அங்கே டைஜஷன் நடக்கும் இல்லையா? டைஜஷன் நடந்து அது வந்து அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அது நம்ம பிளட் மூலிமா நம்ம எல்லா ஆர்கனுக்கும் நம்ம மசில்ஸ்க்கெலாம் போய் சேர்ந்துடும். ஸோ அப்படி தான் நம்ம மசில்ஸில் வந்து எனர்ஜி கிடைக்கிது. ஆன்சர் பாருங்கள். மசில்ஸ் கெட் எனர்ஜி ஃப்ரம் டைஜஸ்டட் ஃபுட் டைஜஸ்ட் ஆகி அது எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி தான் நம்ம மசில்ஸ் கொடுக்குது. அப்படி தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிது. ஃபோர்த் ஒன், ஹவு டு ஆட்டோமொபைல்ஸ் கெட் எனர்ஜி டு ரன்? ஆட்டோமொபைல்ஸ்னால் வெஹிக்கல்ஸ், வண்டி. ஸோ வண்டிக்கெல்லாம் எங்கேருந்து இந்த எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆட்டோமொபைல்ஸ் கெட் எனர்ஜி ஃப்ரம் ஃபியூவல்னால் அந்த பெட்ரோல் டீசல் போடுறோம் இல்லையா வண்டிக்கு, லிக்விடாக இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் டீசல்னால் ஃபியூவல் அப்படின்வாங்க. அது போட்டால் தான் வண்டி ஓடும். ஃபிஃப்த் ஒன், ஹவு டஸ் அ ஃபேன் கெட் எனர்ஜி டு ரொட்டேட்? ஃபேனுக்கு வந்து எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கிது, அது எப்படி சுற்றுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். அ ஃபேன் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி, ஸோ நம்ம சுவிட்ச் போடும்போது என்ன ஆகும்? அந்த வயரில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அப்படியே அது போய் அந்த ஃபேனில் போய் அது பாஸ் ஆகும்போது ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ஃபேன் எப்படி ரொட்டேட் ஆகும்? எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் வி கெட் ஃப்ரம் த ரொட்டேஷன் ஆஃப் வாட்டர் வீல்ஸ்? ஸோ வாட்டர் வீல் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரிவர் ஏரியாவில் இல்லை வந்து வாட்டர் ஃபால்ஸில் கீழே ஒரு பெரிய வீல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதோட ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபோர்ஸாக ஓடும்போது என்ன ஆகும்னா அந்த வீல் சுற்றும். ஸோ வீல் சுற்றும் போது அங்கே அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நடக்கும். சுற்றுது இல்லையா, அப்புறம் ஒரு எனர்ஜி இருக்கும், அது பேர் மெக்கானிக்கல் எனர்ஜின்வாங்க. அது என்ன ஆகும்? சுற்றும் போது அந்த ஜென்ரேட்டரில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த ஆன்சர் என்னது? வி கெட் எலக்ட்ரிக் பவர். நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அந்த வீல் சுற்றும் போது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். செவன்த் ஒன், டிஃபைன் எனர்ஜி. ஆன்சர் பாருங்கள். எனர்ஜி இஸ் த அபிலிட்டி டு டூ ஒர்க். நம்மளுக்கு ஒரு வேலை செய்யணும், ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு நவுத்தணும், மூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ நம்மளால் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தேவையான விஷயம் தான் என்னது? இந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எய்த் ஒன், மென்ஷன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கெமிக்கல் எனர்ஜி. நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஃபுட் டைஜஷன் நடக்குது இல்லையா, அந்த டைஜஷன் ப்ராசஸ் என்னது? கெமிக்கல் எனர்ஜி அப்படின்வாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அட்டாமிக் எனர்ஜி. ஸோ அட்டாமிக் எனர்ஜினா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய அட்டாமிக் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னது? அட்டாமிக் எனர்ஜி அப்படின்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் எலாஸ்டிக் எனர்ஜி, கேட்டபல்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அப்புறம் வந்து ரப்பர் பேண்ட், ஸ்ப்ரிங், இது எல்லாமே என்னது? நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் சேம் பொசிஷனுக்கே போயிடும். ஸோ அதுதான் எலாஸ்டிக் எனர்ஜி அப்படின்வாங்க. ஹீட் எனர்ஜி, நம்ம சன்லைட்லேருந்து கிடைக்கிறது என்னது? ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும், அஸ் வெல் அஸ் லைட் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் கைனட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்னது? நம்ம ஸ்விட்ச் போட்டால் என்ன ஆகும்? அது வந்து அந்த ஃபேன் ஓடுது இல்லையா, ஸோ அந்த ஒயரில் என்ன பாஸ் ஆகுது? இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் பாஸ் ஆகுது. கைனட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படின்வாங்க. ஸோ அதுவே அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, அப்படியே எந்த வேலையும் பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அது பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மூவ் ஆனால் கைனட்டிக் எனர்ஜி, ரெஸ்ட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன் பாருங்கள். எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் எனர்ஜி. இதுக்கு முன்னாடி 8th ஒன் பார்த்தோம், இப்போ நம்ம 9th ஒன் பார்க்குறோம். எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் எனர்ஜி. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள். எனர்ஜி யூஸ்டு பை மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி.
ஸோ வந்து மேக்னெட்டுக்கு உள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த காந்தம் அப்படின்வாங்களே, அது என்ன பண்ணும், அயனை வந்து இழுக்கும், அது பக்கத்தில் இழுத்துரும் இல்லையா. ஸோ அந்த எனர்ஜியை என்னென்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்வாங்க. 10th ஒன் பாருங்கள், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எலாஸ்டிக் எனர்ஜி. ஸோ எலாஸ்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பாருங்கள், கேட்டபல்ட், ரப்பர் பேண்ட் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், இது நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அது திரும்பவும் அது பேக் டு சேம் பொசிஷனுக்கே வந்துடும். அது என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு பேக் வந்து ரிட்டனாக வந்துடும். 11th ஒன், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அது என்னது, மோட்டார். ஸோ மோட்டார் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு எனர்ஜியும் என்ன பண்ணும், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் இந்த மோட்டார் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், லெசன் 7. ஸோ லெசன் 7 என்னது அப்படின்னா வந்து 6th லெசன் பார்த்தாச்சு. ஸோ 6th லெசன் முடிச்சப்புறமா இப்போ லெசன் 7 வந்துட்டோம். ஸோ இதில் வந்து லெசன் பேர் என்னது, அவர் எர்த் அண்ட் ஸ்கை. ஸோ நம்ம எர்த்தும் நம்ம எர்த்தில் இருக்க மேலே இருக்கக்கூடிய ஸ்கை இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதில் என்னென்ன கொஷின்ஸ்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கால்ட் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், த சன் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி இஸ் கால்ட் சோலார் சிஸ்டம். ஸோ நம்ம ஸ்கையில் இருக்கக்கூடிய சன், அதை சுற்றி வர, அது ஃபேமிலினா என்னது, அதை சுற்றி வர பிளானட்ஸ். நம்ம எர்த் ஒரு பிளானட் இல்லையா, அந்த பிளானட் என்ன பண்ணுது, சன்னை சுற்றி வருது. ஸோ அதே மாதிரி நிறையா மற்ற பிளானட்ஸும் சன்னை சுற்றி வருது. ஸோ அதை சுற்றி வர அந்த பிளானட்ஸ் எல்லாமே என்னது, இந்த சன்னோட ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே என்னது, சோலார் சிஸ்டம் அப்படின்றாங்க. சன்னும் அதை சுற்றி வர அந்த பிளானட்ஸ் எல்லாமே சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன், வை த சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். நம்மளுக்கு வந்து சன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், பிகாஸ் த சன் கிவ்ஸ் அஸ் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி. ஸோ த சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். ஏன் அப்படின்னா சன்னில் தான் நம்மளுக்கு நேச்சுரல் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி கிடைக்குது இல்லையா. நம்மளுக்கு என்ன தான் மற்ற பொருளாக இருந்தாலும், நம்ம வீட்டில் லைட், அந்த பல்ப் அதெல்லாம் இருக்குது, அப்புறம் நம்ம நிறைய ஃபியூலை பர்ன் பண்ணால் ஹீட் வருது. பட் நேச்சுரலாக நம்மளுக்கு எங்கே இந்த ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி கிடைக்குது, சன்லேருந்து தான் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம லைஃப்பில் வந்து சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், தேர்ட் ஒன், மென்ஷன் எனி 3 ஆர்டிஃபிஷியல் சப்சிடியரி சேட்டலைட். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் சப்சிடியரி சேட்டலைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சேட்டலைட்டாக இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட், அதை மறுபடியும் இன்னொரு சேட்டலைட் சுற்றி வந்துச்சுன்னா சப்சிடியரி சேட்டலைட் அப்படின்வாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, எர்த் வந்து என்னது, ஒரு பிளானட் இல்லையா. எர்த் வந்து எதை சுற்றி வருது, சன்னை சுற்றி வருது இல்லையா. ஸோ அப்போ எர்த் சன்னை சுற்றி வந்துச்சுன்னா எர்த் ஆல்ரெடி ஒரு சேட்டலைட் தான் இல்லையா. ஸோ எர்த் வந்து ஆல்ரெடி ஒரு சேட்டலைட், பட் அதை என்ன பண்ணுது, இன்னும் ஒரு சேட்டலைட் சுற்றி வருது. ஸோ அது என்னது, நேச்சுரல் சேட்டலைட் வந்து மூன். ஸோ வந்து எர்த்து ஒரு சேட்டலைட் சன்னை சுற்றி வருது, அந்த எர்த்தை இன்னொரு சேட்டலைட் சுற்றி வருது, அதனால தான் அதுக்கு பேர் நேச்சுரல் சப்சிடியரி சேட்டலைட் அப்படின்வாங்க. சப்சிடியரின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சேட்டலைட்டை சுற்றி வருது இல்லையா, அதனால சப்சிடியரி சேட்டலைட். ஸோ நேச்சுரலாக சுற்றி வருது மூன். நிறைய ஆர்டிஃபிஷியலாக நம்ம சேட்டலைட் வந்து இங்கே வேர்ல்ட்லேருந்து மேக் பண்ணி மேலே சென்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் வந்து நம்ம எர்த்தை சுற்றி வரும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்சரில். ஆரியபட்டா, பாஸ்கரா, ரோஹிணி 1, ரோஹிணி 2 அண்ட் ரோஹிணி 3, இன்சாட் 1A, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே மேன்மேட், இது வந்து நேச்சுரல் கிடையாது, மூன் மட்டும்தான் நேச்சுரல். இது எல்லாமே நம்ம ஹியூமன் பீயிங்கால் பில்ட் பண்ணப்பட்டு மேலே ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணுது, ராக்கெட் மூலிமா மேலே ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேலே போய் அது நம்ம எர்த்தை ரொட்டேட் பண்ணி அங்கேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணனால தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் சிக்னல்ஸ் வருது, ரேடியோ சிக்னல்ஸ் வருது, டிவியில் சிக்னல்ஸ் வருது. ஸோ அது எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது, இந்த சேட்டலைட் மூலிமா தான் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த 4 சீசன்ஸ். ஸோ அந்த 4 சீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 4 சீசன் என்னது, சம்மர், வின்டர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். சம்மர்னா கோடை காலம், வின்டர்னா குளிர்காலம், ஆட்டம்னா இலையுதிர் காலம், ஸ்ப்ரிங்னா வசந்த காலம். ஸோ இந்த 4 சீசன், சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டரில் ரொம்ப குளிரும், ஆட்டமில் வந்து அந்த ட்ரீயில் இருக்க அந்த இலையெல்லாம் என்ன பண்ணும், உதிர்ந்து கீழே விழுகும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கில் தான் அது ஃப்ரெஷ்ஷாக வரும், நிறைய பூ பூக்கும், ஃப்ரூட்ஸ் வரும், நிறையா வந்து நியூ லீவ்ஸ் வரும். அதெல்லாமே எப்போ நடக்கும், ஸ்ப்ரிங் சீசன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன், 5th ஒன் பார்க்கலாம், வாட் இஸ் கால்டு ஆஸ்ட்ரானமி. ஆஸ்ட்ரானமி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ்ட்ரானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹெவன்லி பாடிஸ். ஸோ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஹெவன்லி பாடிஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னது, ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஸ்டார்ஸ். ஏன் அப்படின்னா ஆஸ்ட்ரோ அப்படின்ற அந்த வேர்டுக்கு மீனிங்கே வந்து ஸ்டார் தான் அர்த்தம். ஸோ வந்து ஸ்டார்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஆஸ்ட்ரானமி அப்படின்வாங்க. சன் இஸ் ஆல்சோ ஸ்டார் இல்லையா.
ஸோ வந்து அதனால் மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், சன், பிளானட்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னது ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th one, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ்? சேட்டலைட்ஸ் வந்து எதுக்கு பயன்படுது, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டு கைட் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் மேப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோன்னா என்ன பண்ணுவோம், உடனே ஃபோனை ஆன் பண்ணி உள்ளே இருக்க கூகுள் மேப்பை ஆன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் அந்த டேரக்ஷன் காமிக்கும், ரைட்டில் போங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, திருப்பி லெஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லி அதில் அந்த டேரக்ஷன் காமிக்கும். அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ரைவ் பண்ணி அந்த கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவோம். அப்போ அந்த கூகுள் மேப்பில் அந்த டேரக்ஷன்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, இந்த சேட்டலைட் இருந்தால் சரிங்களா. சேட்டலைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி தான் நம்மளுக்கு கூகுள் மேப் வந்து நம்மளுக்கு அந்த காமிக்குது. நெட்டை ஆன் பண்ணால் தானே வருது. அப்போ நெட்டை ஆன் பண்ணி நம்ம அதை கேட்கும்போதே சேட்டலைட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அங்கே சேட்டலைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும், நீங்கள் எப்படி போங்க, இதான் ரூட்டுன்னு சொல்லி அங்கேருந்து காமிக்கும். ஸோ சேட்டலைட் இருந்தால் நம்மளுக்கு அந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த டேரக்ஷன்ஸ் அந்த மேப்பெல்லாம் காமிக்குது சரிங்களா. செகண்ட் ஒன் பாருங்கள், டு நோ காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷியன்ஸ். நம்ம பூமியில் வந்து எவ்வளோ வந்து சி ஏரியாஸ் இருக்குது, எவ்வளோ கடல் பகுதி எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குது, லேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ லேண்ட் லெவல் எப்படி இருக்குது, அந்த வாட்டர் லெவல் எப்படி இருக்குது, ரைஸ் ஆகுதா இல்லையா, ஏதாவது ஒரு லேண்ட் வந்து தண்ணியில் எதுவும் மூழ்குதா, எதுவும் ப்ராப்ளம் ஆகுதா, ஃப்ளட் எதுவும் வருதா, ஸோ இதெல்லாம் பார்க்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே சேட்டலைட் தான் பண்ணும். தேர்ட் ஒன் பாருங்கள், டு நோ அபவுட் வெதர். ஸோ வந்து வெதரில் எல்லாமே வந்துடும் இல்லையா, ரெயின், ஸ்டார்ம், நேச்சுரல் டிசாஸ்டர் கூட அதை தெரிஞ்சிடும். ஸோ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தான் ஷேக் ஆகுது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது, இல்லை ஸ்டார்ம் ஃபார்ம் ஆயிடுச்சு, சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சேட்டலைட்டுக்கு தெரிஞ்சிடும், அது உடனே இன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ம் வந்துருச்சு, சைக்ளோன் வந்துருச்சு, உடனே ஏதாவது இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பீப்புள் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறது எங்கேருந்து வருது, இந்த சேட்டலைட்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்து மழை பெய்ய போதா, இல்லை வெயில் வரப்போதா, இல்லை விண்டியாக இருக்க போதா, இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வரப்போதா, ஸ்டார்ம் ஃபார்ம் ஆயிருக்கா, சைக்ளோன் வந்திருக்கா, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சேட்டலைட்ல தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம அந்த நெட்டில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு டைப் பண்ணால் போதும் இல்லையா, ஒரு பேர் டைப் பண்ணால் உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அது எங்கேருந்து கிடைக்குது, இந்த சேட்டலைட்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சிக்னல்ஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஃபோனில் சிக்னல் கிடைக்குதுல, நம்ம பேசுகிறோம், நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம், ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ஆன்லைன்லலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்குது, இந்த சிக்னல்ஸ்லாம் எங்கேருந்து வருது, இப்போ வந்து நம்ம கூகுள் மீட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கிளாஸஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இங்கே நாங்கள் ஆன் பண்ணி நாங்கள் பேசும்போது உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்குது, அந்த பிக்சர் தெரியுது, எல்லாமே அந்த சிக்னல்ஸ் மூலியமாக தான் வரும். அந்த சிக்னல்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த சேட்டலைட் தான் இங்கேருந்து அங்கே எடுத்து போய் கொடுக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் சிக்னல்ஸும் யார் ஹேண்டில் பண்ணுறா, இந்த சேட்டலைட் தான் ஹேண்டில் பண்ணுது. லாஸ்ட் ஒன், ஃபார் மிலிட்ரி ஸ்பையிங். ஸோ மிலிட்ரியில் ஸ்பை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஸ்பை வந்து வேறு மற்ற கண்ட்ரீஸில் இருப்பாங்க. ஸோ வந்து அங்கேருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கோட்ஸ் மூலியமாக, கோடு மாதிரி கோட் வேர்டில் வந்து டைப் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த கோடு மூலியமாக அனுப்புறது வந்து சேட்டலைட் தான் அதை எடுத்து நம்மளுக்கு அனுப்பும். ஸோ அதை நம்ம டீகோட் பண்ணி மறுபடியும் அதை பார்த்துக்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பைஸ் வந்து அந்த கோட் சென்ட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் அங்கேருந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணுறா, இந்த சேட்டலைட் தான் சரிங்களா. அந்த ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கோடடாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக புரியாது, கோடட் ஃபார்மேட்டில் இருக்கும், டீகோட் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஸோ அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் யார் பாஸ் பண்ணுறா, அந்த சேட்டலைட் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுது. ஸோ மிலிட்ரிக்கும் இந்த சேட்டலைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு, கோடர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இதில் 3 லெசன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, 6 நம்ம 5, 6 and 7 3 லெசன்ஸ் பார்த்துட்டோம். அதில் நோட் எக்ஸசைஸ் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இதோட அந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.